அவகிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் முன்னாடியும் நான் உண்மைய சொன்னேன். ஆனா அத்தையில இருந்து யாருமே அதை நம்பல. எங்க அப்பாவும் வந்து ஏதேதோ பேசி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேற வழி இல்லாம தான் மாமா நான் உண்மைய சொன்னேன். ஆனா திடீர்னு ஸ்ருதி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ எல்லாரும் முன்னாடியும் அந்த உண்மையை சொல்றதுக்கு பயப்படுறா. முக்கியமா அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறான்னு புரிஞ்சுது. இப்ப ஸ்ருதி தப்பு பண்ணாத பொண்ணுன்னு அத்தை நினைக்கிறாங்க. இத எல்லாருமே நம்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம போய் இத சொன்னோம்னா நம்ம வீட்டு பொண்ணை நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல மாமா. ஆனா நீ இப்படி பொய்க்காரி பட்டத்தை சுமந்துக்கிட்டு தென்னையில உட்கார்ந்துருக்கியம்மா. பரவாயில்ல மாமா, என் நாத்தனாருக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? நாத்தனார் வேற தங்கச்சி வேறயா?